பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நெகேமியா என்கிறதான ஒரு மனுஷன் அவரை குறித்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த மனுஷன் ராஜாவின் அரண்மனையிலே இவர் இருக்கிறார். ஆனால் இவருக்கு தன்னுடைய தேசத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு கவலை. அந்த தேசம், இவர் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர். அங்கிருந்து வருகிற ஒரு சிலர் இடத்துல நம்முடைய தேசத்துல எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர் விசாரிக்கும் பொழுது அவர்கள் அந்த தேசத்தினுடைய ஒரு பரிதாபமான நிலையை அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய தேசத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் பல தேசங்களை சிதறி போயிருக்க, அவர்கள்லாம் பலவிதமான இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்ன உடனே இவர் உட்கார்ந்து துக்கித்து அழுது அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நான் எப்படியாவது அந்த மதிலை நான் கட்ட வேண்டும், என்னுடைய தேசத்தினுடைய அலங்கத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, அவர் ஒவ்வொரு காரியத்தையும், அவர் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அவருக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ராஜாவோட தயவை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். மனுஷருடைய கண்கள் தயவை கர்த்தர் உண்டாக்குகிறார். அன்பானவர்களே, கடைசியிலே அவர் என்ன நினைத்தாரோ அதை சாதித்து முடித்தார். என்னது அவருடைய அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இடிக்கப்பட்ட எருசலேமின் அலங்கத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர் தனி ஒருத்தரால முடியாது, அதற்கு ராஜாவுடைய உதவி வேண்டும். ராஜா சில காரியங்களை எனக்கு கொடுக்க வேண்டும், ராஜா சில அதிகாரங்களை கொடுக்க வேண்டும், அதற்கான மரவேலைக்கு மரங்கள் வேண்டும். அதன் பின்பு அங்க போய் அவருக்கு இன்னொரு சவால் இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துல ஜனங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு வேண்டும். அன்பானவர்களே, ஒரு பக்கம் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையா செய்து கொண்டு வந்தாலும் மறுபக்கம் சத்துருக்கள் அவருக்கு தடை உண்டாக்குகிறார்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் அவர் மேல் இருந்த கர்த்தருடைய தயவுள்ள கரம் எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அவர் செய்கிறதான முயற்சிகள் எல்லாவற்றிலையும் வெற்றியை கொடுத்தது. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னுடைய தயவுள்ள கரத்தை நான் உன்மேல் வைத்திருக்கிறேன். என்னுடைய தயவுள்ள கரத்தை நான் உன்மேல் வைத்திருக்கிறேன். நீ செய்கிற காரியங்களை நான் வாய்க்க பண்ண போகிறேன். உனக்கு மனுஷனுடைய கண்களிலே நான் தயவை கட்டளையிட போகிறேன் என்று சொல்லி அன்பானவர்களே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அது உங்கள் மேல தயவுள்ளதா இருக்கிறது. அந்த தயவு உங்களுக்கு மனுஷ தயவை உண்டாக்கும். அந்த தயவு, கர்த்தருடைய தயவு உங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ள உதவி செய்யும். அந்த தயவுள்ள கரம் நீங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும். எனவே நம்மேல் இருக்க கர்த்தருடைய கரத்திற்குள்ளே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நீரே நடத்தும் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய கரம் உங்களுக்கு எல்லாவற்றிலேயும் ஒரு ஜெயத்தை, ஒரு நிறைவை கர்த்தர் கொடுத்து நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய மேல் ஆண்டவர் எப்படி நம்முடைய கரத்தை தயவுள்ளதாய் வைத்திருந்தீரோ ஆண்டவரே, அது போல தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே நம்முடைய கரத்தை தயவாய் நீங்க வைங்க ஆண்டவரே. அப்பா, நெகேமியாவுக்கு எப்படி மனுஷ கண்களில் தயவு கிடைத்ததோ ஆண்டவரே, எப்படியாக சத்துருக்கள் மீது ஜெயத்தை ஆண்டவரே அப்பா கொடுத்தீரோ, செய்த காரியங்களை வாய்க்க பண்ணினீரோ, அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா மனுஷ கண்களில் தயவு உண்டாகட்டும், சத்துருக்கள் மேல் ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. செய்கிற காரியங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன தேடுற?